ஆர். பாமா. இவரது பள்ளியிலோ பலருக்கு இவர் அம்மா. இப்போதே 35 வருட ஆசிரியர் பணியை நிறைவு செய்திருக்கிறார். இன்னும் 3 ஆண்டுகள் மிச்சமிருக்கிறது இவரது கற்பித்தல் பணியின் காலம். மிக நீண்ட காலம் ஆசிரியர் பணியில் இருந்தவர் என்ற பெருமைக்குச் சொந்தக்காரர். அதனால்தானோ என்னவோ கண்டிப்பு மிகுந்த ஆசிரியர் நிலையில் இருந்து கருணை மிகுந்த தாயார் ஸ்தானத்திற்கு உயர்ந்திருக்கிறார். ஒரு இடைநிலை ஆசிரியையாய் பணியை துவக்கி முதுகலை ஆசிரியராய் உயர்ந்து நிற்கிறார். தாம்பரம் ஜெய்கோபால் கரோடியா தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக இன்று பணிபுரியும் இவர் தன் பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய விளிம்பு நிலை குழந்தைகளின் கல்வி கட்டணத்திற்காக 8 திசைகளிலும் உதவி கேட்டு நிற்பதில் முன்னணியில் இருக்கிறார். பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் முதல் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வரை இவர் மூலமாகவே நிதி நல்கை வழங்கப்படுகிறது. மைக்ரோ டீச்சிங் என்கிற அணுகுமுறையில் மாணவர்களுக்கு எளிதில் பாடங்களை புரிய வைக்கிறார். பெரும்பாலும் இவரது மாணவர்களே பள்ளியில் பொதுத் தேர்வில் முதலிடம் பெறுகிறார்கள். அதில் 100க்கு 100 மதிப்பெண்களும் அடக்கம். பள்ளிக்குள் மட்டுமல்ல, வீதிகளில், சாலைகளில், பேருந்துகளில், இருசக்கர வாகனங்களில் என்று எங்கெல்லாம் இவரது மாணவர்கள் சுற்றித் திரிகிறார்களோ அங்கெல்லாம் இவரது கண்காணிப்பு பற்றி படர்கிறது. பள்ளிக்கல்விக்கு பிறகு உயர்கல்விக்கு செல்லும் பெற்றோரை இழந்த பெண் குழந்தைகளுக்கும் நீள்கிறது இவரது ஆதரவு கரம். பள்ளியில் நடக்கும் விழாக்கள் இவரால் எப்போதும் சிறக்கும். உதவி கேட்டு வரும் பெற்றோருக்கும் இவரது ஜன்னல் திறக்கும். வணிகவியல் பயிற்றுவித்தாலும் வணிக நோக்கற்ற செயல்பாடுகளுக்காக எல்லோராலும் மதிக்கப்படும் திருமதி ஆர். பாமா அவர்களுக்கு ஈகை ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறோம்.